உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணே? நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? சரி, சமையல்காரர் இவ்வழக்கில் உள்ளார். எனது போன்ற நிபுணருக்கு உங்கள் ஆர்டரை தயாரிப்பது எந்த சிக்கலும் இல்லை. நாம் ஒரு வட்டமான போல்ட் எடுத்து நடுவில் வெட்டுகிறோம். நமக்கு 3 அடுக்குகள் கிடைக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் சுவையான கிரீமால் தடவப்பட வேண்டும். முதல் கேக் தயார். நாம EBR 2 கட்டத் தொடங்கலாம். பெர்ஃபெக்டோ. மம்மா மியா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பார்க்க மீதம் இருக்கும்போது தேனை சேர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்வோம். பாட்டி, எனக்கு தேன் கொடு. முடியாது, எனக்கு இதே அதிகம் தேவை. ஓ, நன்றி. நீ தவறாக இருக்கிறாய். ஓ, சுறுசுறுப்பாக தேனை திருப்பி கொடு. சாட்சி. நீ போவையாளா? ஆம். ஓ, அதுதான். என்ன? போய் ஒளிஞ்சி. தோ, அப்படியா? ஓ, என் பொறி எங்கே? அது எனக்கு தேவைப்படும். எனது வெள்ளைப்பற்களின் சிரிப்பை எப்படி புரிகிறீர்கள்? சரி, வேலைக்கு இறங்குவோம். இப்போது பாட்டி கேக்கின் நடுக்கில் தேனை ஊற்றப் போகிறார்கள். அது அழகாகவே இருக்கிறது. இப்போ கிரீம். இதை பண்ணலாம். நான் அதை அலங்கரிக்க போகிறேன். எனக்கு தோன்றுகிறது என் பேத்தி இதை விரும்புவாள். அவளுக்கு எப்பொழுதும் இனிப்புகளின் மீது ஆசை உண்டு. அதனால் அவளின் பிடித்த ஜெல்லிகளை சேர்க்குங்கள். ருசியாமர் ஷர்தீஸ். அது ஹபா பபா வச்சிருக்கிறது பசீப்பு. ஓ, அதை ஃபிக்க முடியாது. ஓ, என்னோட பற்கள் உதவுமா? ஓ, வேறு வழி இல்ல. சரி, நான் ஒரு காலோர கிடைச்சிட்டேன். கவனமாக இரு. கண்ணே, பாட்டி எல்லாத்தையும் திறக்க போறார். பாரு. வேணாம் உனக்கு. நானா? நீங்கள் அருமை. ஹபா பபாத்தை விட மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மேலும் இது ஸ்ட்ராபெரி ருசி கொண்டது. ஆஹா, நான் அதை தேர்ந்தெடுக்காமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், நான் ஒரு பலூன் உருவாக்கினேன். இப்போது என் கேக்கின் வெளிப்புறத்தையும் சில பால்கணத்தால் அலங்கரிக்க போகிறேன். இது மெல்லிய தியாப் அழகாக இருக்கும். என்னுடைய அம்மா அதை அடிக்கடி செய்வதை பார்த்திருக்கிறேன். நாங்கள் இந்த கேக்குக்கு லேபிள் போட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரு ஹபா பபா கேக். இப்போது சரி, தேனின் பதிலாக சுவையான ஒன்றை பயன்படுத்துவது மேல். நான் சிரப்பு, சிற்றரிசி எசன்ஸ் பயன்படுத்த போகிறேன். எல்லா குழந்தைகளும் அதை விரும்புவார்கள் என்பது எனக்கு தெரியும். மெழுகு கண்டியாக இருந்து நான் ஒரு வண்ணமிகு அலங்காரம் செய்வேன். அது முழுவதும் சுற்றிக்கொள்ளும். ஆம், என் லேபிள் பற்றி உங்களுக்கு என்ன உணர்ச்சி? இது ஸ்கிட்டல்ஸ் மற்றும் இது சாப்பிடக்கூடியது. சரி, சாப்பிட ஆரம்பிங்க. ஆஹா, இங்கு இனிப்பு பொருட்கள் நிறைய இருக்கின்றன. வேண்டாம், நான் மிகவும் பசிக்கிறார். இந்த ஸ்கிட்டல்ஸ் யார்? ஆம், போதும். அது சாகஷ்வமா இருக்குது. அது தேனா சுவாரஸ்யமா இருக்கு. கொஞ்சம் ஜாம். அப்படியா? நான் 3வது கேக் சாப்பிட விரும்புகிறேன். அது ஹபா பபா போல் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே பப்ளி உண்டா? நேரமாயிடுச்சு. இந்த ஃப்ரீக் சிறந்தது தங்கைதான். நப்தானா, நன்றி. சிறப்பான வேலை. அடுத்தது என்ன? நாங்கள் காத்திருக்கிறோம். என்ன ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீடு? அது என்ன? மிகவும் சரி. இடத்திற்கு வந்துட்டீர்கள். சமையல்காரருக்கு அதற்கென ஒரு சிறப்பான ஆயுதம் உள்ளது. இது உலகிலேயே கூர்மையான அரிவாள். இது எல்லா வடிவங்களையும் கண நேரத்தில் வெட்டி விடுகிறது. நீங்கள் ஒரு எதிர்கால வீட்டை காண்கிறீர்கள். சரி, நான் ஹாம்பீர் முடித்துவிட்டேன். அதை ஓவனில் சுடுவோம். ஆமாம், பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, இதை கொண்டு செல்லவே முடியவில்லை. என் பேத்திக்காக பக்கத்தில் உடுத்திய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்தேன். ஏனெனில் என் கைகளால் வளர்த்ததுதான். இது ஆரோக்கியமானதுமின்றி அற்புதமானது. மேலும் உங்கள் இனிப்புகள்
நாங்கள் சில சந்தனை பயன்படுத்துவோம் மற்றும் ஒரு சிறப்பு பந்தலுடன் அதை ஒரு தட்டில் வைத்து விடுவோம். பாருங்கள், மிக சரியானது. இப்போது அதை முழுவதும் தடவி விடுகிறோம். அதை செய்யாத. இங்க வர்க்கத்தில் கொத்தமல்லி, ப்ரோக்கோலி, சில உரையாடல்கள் Fakos, o fear this charme. Query Chaffery, Ningaster Kukika Richam and Nordala fine with the Alpodama. Inger Essex term be suited தேவையில்லை. வெறும்ப நுடலாவிலே முக்கி கொட்டி ஒன்றாக ஒட்ட விரல்கள். பாக்கிரனிதி பிடிச்சிருக்கிறதா? Pressure the marshmallowகளால் அலங்கரிக்கிறேன். ஈஃபி. ஆஹா, இருக்கிறதே. Timur Ferner. Ha. ஒரே காவரோட ஒரேலி ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா, என்ன செய்து விட்டேன்? நான் வீட்டை தீட்டு விட்டேன். ஹோ, அது சங்கடமாக இருக்கிறது. அது வேலை செய்யாது. ஒரு நிமிடம். சமையலர் சமையலறையில் தீயை அனுமதிக்க மாட்டார். இதோ தீயணைப்பு வண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஓ, whipped cream. Durvernus Bowen. Interesting. ஆஹா, சாமிய கரிஸ்படி மானத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். என் ஜிஞ்சர் பிரெட் வீட்டை மேடையில் வைக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் தோசுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆஹா, இது பிரமாதமாக இருக்கிறது. இதற்கு தேவையானவை இனிப்பு மற்றும் லாலிபாப் மட்டும்தான். எனவே அதை அலங்கரிப்போம். சரி, இறுதி பார்வையும். நாம ரெடியா இருக்கோம் பிள்ளை. ஓ ஓ ஓ ஓ இது என்ன? நான் நினைக்கிறேன் டெடி பியர் தான் உயிர் பிழைத்தது. இல்லை, அது வேலை செய்யாது. அப்பா, பாட்டி காய்கறிகளால் ஒரு வீடு கட்டியிருந்தாரா? வீட்டை விட ரொம்ப நல்லது. சனை நல்ல இருக்கு. சுவை உங்களுக்கு பிடிக்காது. ஈமான சுவையான சாவீடி தானே நான் ஆசைப்பட்டேன். உண்மையில இது அதிகம் சுவையாக இருக்கு. நிறைய கும்பு இருக்கு. முயற்சி செய்து பாருங்கள். சுவையானது மற்றும் ஒரு எலுமிச்சை. ஹாப்ரே. அருமை. இது ஒரு சந்திப்பு. வெற்றி. சேங். ஹalleluya. அது கேட்டிருக்கியா? ஓ, கண்டிப்பா. ஆஹா, நீ முடிச்சிட்டியா கண்ணு? ஒரு நிமிஷம். முடிஞ்சது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். இது எனக்கு மிகவும் எளிது. ஓ, இனி மீண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டா? அது ஆரோக்கியமாக இல்லை. அற்புதம், நீங்கள் அதை செய்யலாம். சீக்கிரம். இப்படியான சந்தர்ப்பத்திற்கு எனக்கு ஒரு பச்சை டோனட் சுகர் பெட்டி இருக்கிறது. அவற்றை பேன்ஸ் பதிலாக பயன்படுத்தலாம். எதையும் சமைக்க வேண்டியதில்லை. அதை இரண்டாக வெட்டி இது அருமையாக இருக்கும். குறிப்பாக அதில் நீங்கள் ஒரு சாக்லேட் பாறை போட்டால். இது ஃப்ராஸ்பெரி சாக்கு இருக்கிறது. அதனால நான் சில மீதியை சாப்பிட உள்ளேன். சூப்பர். இப்பொழுது நாம் கமிக்கு மேலே வைக்கிறோம் மற்றும் அதுக்கு சாக்லேட் சிரப் தெளிக்கிறோம். இது மிக சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது ஒரு சர்க்கரை குண்டு. எனது பர்கருக்காக 3 வண்ண மிகுந்த எள்ளு பூனசி எடுத்து அதை துண்டுகளாக வெட்ட போறேன். அப்பள் நறுக்கப்பட்ட இறைச்சியால் பாட்டியை தயார் செய்கிறோம். அதை உருட்டி அடுப்பில் வைக்கலாம். அதை கரண்டியால் அழுத்தினால் சரியான வடிவம் உறுதியாகும். கட்லெட் வெந்துவிட அதை நன்றாக பிரெடில் வைக்க வேண்டும். இப்போது ஒவ்வொருடனும் கொஞ்சம் தக்காளி மற்றும் ரொம்ப சுவையான பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீஸ் ஸ்ட்ரிங். கொஞ்சம் தக்காளி சாஸ். ஓ, என் பன் எப்படி இருக்கிறது செஃப்? ஓ, அது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. பேர குழந்தை எனது வடிவமைப்பை கண்டிப்பாக விரும்புவாள். நான் புதிய சாலடை மற்றும் இதய வடிவில் கட்லெட்டை உள்ளே வைப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அன்புடன் சமைக்க வேண்டும். வெள்ளரிக்காய், தக்காளி, முடிந்தது. செல்லம், நீ நிறுத்த வேண்டும். ஆமா, சரி. டடா. பர்ஸ் வீண்டிங்க.
அது அழகாக இருந்தவன். Ein starker Station Donjariant and இதுல Seymour steering இருந்துச்சு. என்னது? ஓ இது ஸ்ட்ரெயிட் ஃபார் வினோதமா இருந்துச்சு. இதுல சாக்லேட் உள்ளது. இல்ல அத நான் சாப்பிட விரும்பல. சிராம்ஷோன் அடங்கிப்பீங்க. ஆனா ஒன்றில் மூன்றா செய்வதற்கு நினைத்தேன். And this புத்திசாலித்தனமான ஆன்ஸ். ஓ சிம்மே ஃப்ரெண்ட் எனக்கு உம்மாவா பிடிச்சிருக்கேன். மேலோட்டத்திலேயே உள்ளதோ என் பாட்டியர் ஒரு பர்கர் மட்டுமே பார்ப்போம். ஓ இவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஏர்பார் சுவை கிடைக்கும். இங்கிருந்தும் பார்ட்டி நான் வென்று விட்டேனா? ஓ மிகுந்த நன்றி சின்னம்மா. இதுதான் பாட்டிக்கு கிடைக்கும் சிறந்த விருது. இல்ல இல்ல எதிர்பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட. தயார். எனக்கு யூனிகார்ன் தட்டு வேண்டும். நான் ஏற்கனவே சிலவற்றை நினைத்திருக்கிறேன். நிறுத்துங்கள் பாட்டி. நான் லில்லியனுக்கு மிகவும் ருசியான மெனுவை தயாரிக்கிறேன். தொடங்கி விடுவோம். எனக்கு ஒரு செவ்வக வடிவம் வேண்டும். கேக்கில் இருந்து செவ்வகங்களை நறுக்க இது பயன்படுத்துகிறோம். அடுத்தது கேக்கை சேர்த்துக்கொள்வோம். கிரீம் பின்பு அதற்கு பிறகு மற்றொரு அடுக்கு. கேக்குகள் முடிந்தவரை இதையே செய்வோம். இப்போது என்ன? அது என்ன? அட மன்னிக்கவும் சமையல்காரரே, நான் அவ்வாறில்லை நினைத்தேன். கன்னத்தில் சிறிய கிரீம் இருக்கிறது. அதை புசித்து விடுகிறேன். நான் உதவ விரும்பினேன். மாவு தயாராக உள்ளது. அதை ஒரு வட்டம் மன்சட் செய்து ஊற்று. அப்படியே சரியானது. பால் ஊற்றுவோம். பாலில் சேர்ப்போம். உங்கள் செல்களில் வளர்த்ததுடன் கூடியவை. கூடுதலாக சில நீல கொத்துகள். அழகு, ஜாக்குலின், செல்லம், எப்படி இருக்கிறாய்? எல்லாமே மோசமாக இருக்கிறது. என்னை சார்ந்த கேக் சிதறுகிறது. என்ன செய்ய வேண்டும்? செல்லமே கவலைப்பட வேண்டாம். அப்பப்பா, சமையல்காரர் வேண்டுமானால் எவ்வளவு சுவையாக செய்திருக்கிறார் பார்ப்போம். வாருங்கள், அதை பாருங்கள். அங்கே பாருங்கள். ஊஹு, நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று நினைத்தேன். இப்போது நாங்கள் சாக்லேட் அச்சை கேக் மீது வைக்கிறோம். அடுத்து மேல் பகுதியில் மினி மார்ஷ்மெல்லோக்களை வைக்கிறோம். ஆனால் M&M நிச்சயம். சாக்லேட் மூடியை போடுங்கள். மாஸ்டிக் இருந்து யூனிகார்னை நான் செய்தேன். எனக்கு எல்லாம் தயார். பாருங்கள் எவ்வளவு அழகானது. இது உண்மையில் அழகாக இருக்கிறது. நீ எவ்வளவு நல்லவள். ஓ என்று என்னை தொண்டு. என் பைக்கு நான் கவனிக்கிறேன். ஒரு துண்டு வெட்டி இடு. இப்போ சமைங்க ஆசிரியர் கிரீம் சேர்த்துட்டோம். அதை சுழி பாயில் பரப்போம். மேலும் விவரங்களை சேர்க்கவும். சூப்பர். இப்போது எனக்கு ஒரு சுவையான இனிப்பு ஜெல்லி தேவை. பாட்டி, ஏ இந்த நூல் எதுக்காக? ஓ இல்லை, ஜாக்லின் ஊசி இல்லை. பயப்படாதே, இது கேக்கு சாப்பிட. நாம் ஈவன் நுட்பமான ஜெல்லை கேக் முழுவதும் அழுத்தி பிரசுரித்து யூனிகார்னின் அகவையின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். கற்பனை மிக அருமை. ஜாக்லின், என்ன செய்கிறாய்? செல்லம், பண்ண முடியல. உனக்கு துணை செய்ய தயாரா இருக்கிறேன். இது என் மனம் பரப்பும் கப் கேக். மெய்யாகவே மிகவும் சூப்பர். அட்டகாசம். நிச்சயமாக என்னிடம் ஒரு யோசனை இருக்கு. கருத்தரிப்பையிலிருந்து ஒரு யூனிகார்னை தேடுவோம். அது கூட கவனிக்க மாட்டாள். கப் கேக்ல கிரீமை பிழிந்து மேல் யூனிகார்னை வைக்கிறோம். லில்லியன், சீக்கிரம் முயற்சி பண்ணு. வாவ், நீங்கள் அனைவரும் யூனிகார்ன் வடிவில் ஒரு உணவு தயாரித்துள்ளீர்கள். ஓ, அது ஒரு கனவு. அதை பார். இது சின்ன கேக் சாக்லேட்டோட ரொம்ப ஷோவை. ட்ரீம்க்லா பற்றிய மார்ஷ்மெல்லோக்களை பாருங்க. எனக்கு பிடிக்கும். யூனிகார்ன் சாப்பிடக்கூடியதா? ருசியா இருக்குது. ஆனா இங்கே என்ன? ரொம்ப யூனிகார்ன் பின்ன மாப்போம். ஓ, இது ராஸ்பெரி மற்றும் ப்ளூ அப்டுள்ளது. அருமையானது. எனக்கு அது பிடிக்கும். நன்றி பாட்டி. சரி, இத பத்தி சொல்றாங்களா? சாதாரணமா தான் இருக்கு. இது வெறும் கப் கேக். கொஞ்சம் சளி போட்டுக்கிறது. நல்லாக இல்லை. எதுவும் புதுதாக இல்லை. எனக்கு அது பிடிக்கவில்லை. நான் யூனிகார்ன் வேணும் என்று சொன்னேன். என்ன? அதுதான் நாங்கள் செய்தோம். என்ன தவறு? Das will ihr Syracuse in Oregon. அவங்க சவுவட்டன் மாவ் யூனிகார்ன் கே வர்ப்பீங்க.
Laurk, sorry Lana Katrin. Har Star Winter Cooker Share Pinorin. இப்பயா மறுமுனைகளில் ஒவ்வொன்றிலும் சம அளவிலான யூனிகார்ன்களை வைக்கிறோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு பேயாட்டியிலும் விதவிதமான நிறங்களை நறுக்கி விடுகிறோம். சரியாக இருக்கிறது. ஏதேனா பிரச்சனை இருக்கா? ஊதா நிறமே இல்ல, விசித்திரமாக உள்ளது. மஞ்சள் வெங்காயம் பயன்படுத்துங்கள் சமையல்காரரே. ஊதா வெங்காயம். சரி, அத பாத்திரத்தில் சேர்ப்போம். என்ன நினைக்கிறேன்? அது ஃபர்ஸ்ட் பண்ணுது மேனாண்டி. பட் நான் என்ன பண்ணணும்? ஓ, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. நான் ஏற்கனவே ஸ்பகெட்டி வெஞ்சுள்ளேன். அத பிளேட்ல மாத்துவோம். இப்ப நம்ம சுரைக்காய தோல் நீக்கும் செழுமையா உள்ளது. இப்போ தக்காளி, வெள்ளரி பாருங்க. நான் ஓ ஏன் அது தங்க வேண்டிய இடத்துல தங்கல? ஜாக்லின் என்ன செய்கிறாள்? ஆமாம், நாம மாமலேட் பேக்கேஜை திறந்தோம். ஓ சரி, நான் எல்லாவற்றையும் சிதறவிட்டேன். ஆனால் முக்கியமான விஷயம் அது. அதைத்தான் இப்படி வெட்டு, வேறுபட்ட நிறங்களாக. அற்புதம். இப்போது எனக்கு ஒரு பெரிய ஹப்பா பாக்கெட் தேவைப்படும். ஓ ஆம், எனக்கு இந்த மெந்தை மிகவும் பிடிக்கும். இப்போது நான் யூனிகார்னின் வடிவத்தை உருவாக்க வேண்டும். Danke sehr and the Yamach here. Para and the Pesley. Marmalades, gumba and maple con gudabal alakre. நான் முன்னதே என் உணவை முடிகிறேன். யூனிகார்ன்ஸுடன் கூடிய பாஸ்தாவில் சீஸ் துருவிக்கு. அப்படி செம்மா. பாத்தியா லில்லியன், முயற்சி செய்து பாரு. ஓ சந்தோஷமாகவே. இது சற்றே மேல். ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த யூனிகார்ன் ஸ்பாகெட்டிகளை பாருங்களேன். யூனிகார்ன்கள் தாமே சுவையாக இருக்கும் என தெரியவில்லை. மோசமாக இல்லை. யூனிகார்னை முயற்சிப்போம். அருமையாக இருக்கு. இங்கே என்ன? காய் யூனிகார்னும் ஸ்பாகெட்டியுமா? ஓ இல்ல, எனக்கு காய்கறிகள் வேண்டாம், நன்றி. ஓ ஓ என்ன அது? நான் அதை சுவைக்கிறேன். இவை மாமலேடு ஸ்பெகட்டி ஆகிறதா? நேர்த்தியான தேன் பொருள் போன்றிருக்கிறது. ஆனால் யாரு ஜெயித்தான்? இல்ல, இங்கே யாரும் வெற்றியாளர் இல்லை. எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் உன்னை ஒரு யூனிகார்ன் செய்ய சொல்லுகிறேன். லில்லியன், நீ என்ன சொல்ற அப்படின்றத எங்களுக்கு இனிமே புரியல. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு பை செய்வேன். நான் அது தயாராகவே வைத்துள்ளேன். எங்கே இருந்து யூனிகார்னை கிடைக்கிறது? ஓ, ஜாக்வலின் எனக்கு உதவுவாள். ஹாய் ஜாக்வலின், உன் யூனிகார்னை கொஞ்ச நேரம் வாங்கலாமா? சரி, பிடித்துக் கொள்ளுங்கள். தனி சாக்லேட்டை பை மீது வைக்கிறோம். எவ்வளவு பரிச்சமா இது முடிஞ்சிருக்குது. எனக்கு எல்லாமே ரெடி. செஃப் என்ன பண்ணி முடிச்சொல்லிங்க? அறை குறித்த நிபந்தனை மிகவும் எளிதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு இன்னும் குளிர்ந்த ஒன்றை காண்பிக்கிறேன். ஒரு கேக் துண்டை வெட்டுங்கள். இப்போது மாஸ்டிக் கொண்டு செய்யப்பட்ட யூனிகார்னை இந்த இடத்துல வைக்கிறோம். அப்படித்தான். ஓ, ராம்கிராமரேஸ் இருக்கு. பார்த்தாயா? வாவ், கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் ரொம்ப பசிக்கிறேன், அதனால அதை சாப்பிட சிறிது முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு இது சந்தேகமே இல்லை. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ என்ன நடந்தது? சரி, எனக்கு தெரியும். இன்னொரு யூனிகார்ன் உருவம் தயார். எவ்வளவு அழகானதுன்னு பாருங்கள். அதை மேல் வைக்கிறோம். ஆஹா, நான் எனது மனதை தெளித்தேன், ஆனால் எதையும் சமைக்கவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஆஹா, காத்திருங்கள், எனக்கு ஒரு யோசனை கிடைத்திருக்கிறது. நான் முடிந்த கேக் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், ரெடி. அப்புறம் அதில் ஒரு புன்னகை முகத்தை வரைய போகிறேன். இப்போது சொரியும் வேண்டுமாய் நீரை சுருக்கலாம் கேட்கிறோம். அனுபவிக்கவும் லில்லியன். வாவ், யூனிகார்ன் வடிவில் இன்னும் பல உணவுகள். இது என்ன வகை பெட்டி? சரி, இந்த பையுடன் தொடங்குவோம். மேலே யூனிகார்ன் பொம்மை ஒன்று உள்ளது. பைதே சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும். இங்கே என்ன? என்ன அழகான யூனிகார்ன்ஸ். அவர்கள் தங்கள் கேக்கை வைத்துக் கொண்டு தூங்கிவிட்டனர். இதை பரிசோதிப்போம். ருசியானது. நான் முழுசாக இருக்கிறேன், ஆனால் இந்த பெட்டியையும் திறந்து பார்ப்பேன். என்னது அது? பாபிள் கான்? இல்லை, மீண்டும் செய். நான் இதை விட்டு வைக்க போவதில்லை. இல்லை லில்லியன், மன்னிக்கவும். நான் போகிறேன். உனக்கு பற்றாமை வந்துவிட்டது. டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம்.
என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்து விட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ், எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்து கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். பெருமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்தெழுத்தை சேர்க்க வீச்சம் போலே மாந்த எழுக்கு. அப்படியா? பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு. எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சீருக்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம். பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை. இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு என் இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது. ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா?
அருமை, என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். முதலில் 4 வீட்டை இளஞ்சிவப்பு நிறத்தில் வைக்கப் போகிறேன். சரி, அதற்கான சரியான உடை எனக்கு தேவை. எந்த நிறத்தை தேர்வு செய்யலாம்? இளம் இளஞ்சிவப்பாக இருக்கட்டும். இது மேற்புறத்துக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் வீட்டிற்கே சேர்க்கவும். எனக்கு தெரியாது. கேட்டதற்கு நன்றி. அடுத்து முழுமையான மகிழ்ச்சிக்கு சில விவரங்களை சேர்க்க நேரமாகிவிட்டது. ஒரு ஒளிக்குச்சி எடுத்துக்கொண்டு இப்போது களிமண். ஓ, என்ன கரிசனம்! நன்றாக இருக்கிறது. ஓ, வணக்கம். நன்றி. நில்கிறேன். இங்கே இருக்கிறேன். சரி, போறோம். இந்த அழகை பாருங்கள். அழகிய மிருகத்தோல். இது என் வீட்டிற்கு சத்தமாக இருக்கும். சில பலூன்கள் சேர்ப்பது எப்படி? ஆச்சரியம். ஹே வென்ஸ்டே, என் வீடு எப்படி இருக்கு? SCY Pink. Always Samaria is to work here in your entry show. As home Krisam Sharon சரி. Kasil. ஓ இறைவா. ஓ, வெட்னஸ்டே, உனக்கு நல்லாவா இருக்கு? எப்போதும் போல ஓகே தான். Selsertsen Slake Ice to Kran. இப்போது என் வீடு கருப்பாக வண்ணம் பூசப்பட்டுள்ளது. சில விவரங்களை சேர்க்கும் நேரமாயிற்று. கல்லறையிலிருந்து எழுந்து என்னை வரும் அழகாக்க உதவுங்கள் ஜாம்பிகளே. வணக்கம் மேடம். ஆமா, எல்லாத்தையும் செய்யலாம். இது அழகாக இருக்கிறது. ஓ ஆமா, சரி, நான் வேலை செய்கிறேன். அது ரொம்ப பழக்கமானது. சில விவரங்கள். இந்த சுகுழி பாருங்கள். நாங்கள் மிகவும் பைத்தியமான ஒன்றை உருவாக்கப் போகிறோம். அருமை. அந்த கூரையை நீங்கள் இப்போது எப்படி விரும்புகிறீர்கள்? இது அற்புதமான வடிவமைப்பு. சில எலும்புகள் சுவர்களில் இருக்கின்றனவா? ஓ, முதுகெலும்பு கூடு. ஓ, இந்த மண்டையை பாருங்கள். என்னுடைய நினைப்பில் இது புதன்கிழமைக்கு பொருத்தமானது. நன்றாக இருக்கிறதா அம்மணி? சரி, இதோ வாக்களிக்கப்பட்ட கூலி. இதை மாண்டு பெற்றான். நன்றி அம்மா.
பாதி இன்பமாக உள்ளது. கனவுகள் செல்லும் பேரதிர்ச்சி கனவுகள். அது சரிதானே? மேல் மாடிக்கு சென்று என் பிணியடங்கிய கோஷத்தை காவல் செய்யுங்கள். ஆஹா, கேளுங்கள், அவசர செய்தி. நமக்கு புதுமையான அக்கம்பக்கத்தவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்வி. அவள் புதிய இடம் எங்கள் அக்கம்பக்கத்தை ஒளிவிடுகிறது. நீ நம்ப மாட்டாய், ஆனால் மிகவும் இருண்ட மற்றும் பயங்கரமான இடம் ஒரு கல்லின் தூரத்தில் உள்ளது. இது புதன்கிழமை. நேரலை அறைக்கு ஒரு சிறிய புன்னகையை தருகிறாயா? கேமராவை ஒதுக்கி வையுங்கள். ஆனால் படம் எடுக்க அனுமதி இல்லை. அதே, எனது பூங்காவை பாதுகாக்க நேரம் வந்துவிட்டது. சரி, இந்த மரத்திலிருந்து தொடங்குவேன். தற்போது இதற்கு புது பின்னணி கொடுக்க வேண்டும். அது ஒரு கட்டம் போல. அமைதி. முடிந்தது. சரி, இப்போது அதை நீரேற்ற நேரம். இந்த மரத்தில் பூக்கள் மலர வேண்டும். அடடா, நாம் அதை செய்ய வேண்டும். அங்கே என்ன நடக்கிறது? எனது தலைவும். சரி, எனது பாதை முடிந்து விட்டது. நான் எனது பிடித்த ஆடை அணிந்து ஒரு காக்டெயில் கையில் கொண்டு கொஞ்ச நாட்கள் தத்ராவையில் சஃப்ளையாக போகலாம். நீ என்ன சொல்கிறாய் புதன்கிழமை? என்னை பரம சந்தோஷமா இருக்கிறது. அதை நான் பார்க்க முடியாது. என் புல்வெளியில் பூக்களோ காதலிகளோ இருக்க மாட்டார்கள். எனக்கு பிடித்தவங்காளிகளின் கல்லறைகள் முடிந்ததெல்லாம் சிறந்தது. அவற்று வழி எனக்கு என்றென்றும் உயிருடன் உள்ளனர். ஹாண்டி ஃபர்ஃபரீட் சிவப்பு கம்பளமும் கூட்டத்திற்கு மண்டை ஓடுகள். இது முழுமையா செம்மையா தெரிகிறது. நல்லா இருக்கின்றது. புதன்கிழமை என்று அவர் என்ன பண்றாருன்னு நான் ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. பார்ப்பது நல்லது அல்ல. And it's your buying series selling a near so. நன்றாக இருக்கிறது. ஓய், ஆனால் எனக்கு வீடு தேவை என்பதை நான் உணர்கிறேன். ஜாஸ் பலகை கருவை கொசுக்கம்பம் மற்றும் மேலும் உள்ள பயங்கரமான படம். என் வீட்டில் எனக்கு போதுமான கருப்பு பச்சை குழைகள் இல்லை. ஆஹா ஆஹா ஆஹா, மிகவும் நல்லது. ஆஹா, சரியானது. என்னுடைய வீட்டில் உள்ளெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஓ, நன்றி நன்றா. நான் உன் ரோஜா. எனக்கு நீ ரொம்ப பிடிச்சவனா? உங்கள் மார்பை பந்தமாக பயன்படுத்துவேன். வணக்கம். இது மகிழ்ச்சி அடையுங்கள். வழங்கி இருக்கின்றது. பாருங்கள், தயாரிப்பு. நீங்க சடல் வரேன். Sai Irkruba, Gushina Segal, Eritsa in King's Rollitery. Bye, Braid, there go. எந்த நஷ்டமும் இல்லை. அப்படியே போடுங்க. Ich war hier working in Chef and Rome areas like Windows or yellow and higher switch the area out jeans to the way to அது என்ன? நானும் சுவர்கள் அலங்கரிக்க விரும்புகிறேன், ஆனால் அதை என்னுடைய சுலபமான முறையில் செய்து விடுகிறேன். அந்த துள்ளலான இதயங்களை பாருங்கள். மற்றும் ஒரு நெகிழும் பாயை தரையில் போடலாம். இப்போது நான் இங்கே ஓய்வெடுக்கலாம். எனது அழகு சாதனங்களுக்காக ஒரு மேசையும் வேண்டும். உடன் என் பிரதிபலிப்பை பரவசமாக பார்க்க ஒரு கண்ணாடியை கட்டலாம்.
என்னிடம் நிறைய மேக்கப் உள்ளது. நான் எல்லாம் ஒழுங்குபடுத்த போறேன். அருமை, நான் அற்புதமாக இருக்கிறேன். ஷெல்வுகள் எப்படி? என்னால் சரியாக இருக்க முடியும். முதலில் பூக்கள், என் விருப்பப்படம் மற்றும் சார்ஜ். நிச்சயமாக அது எனக்கு மிகவும் பொருந்தும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பார்பிக்கு அனுப்பிய அழைப்பு என்ன? அந்த விருந்தின மக்கள் எப்போதும் வரும்போது பரிசுகளை கொண்டு வருகிறார்கள். நான் எனது சிறப்பு உணவை அவளுக்கு கொண்டு வருவேன். மார்மலேட் ஐஸ். ஸ்ட்ராபெரி சிரப் மோசமில்லை. ஓ ஆம், ஹே நண்பர்களே, இப்படி எந்த ஒரு சிறு தின்பத்தை குறித்தது? இந்த கண்கள் மோசமாக அருவருப்பாக தோன்றுகின்றன. நன்றி புதன். உண்மையில் அது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு தேநீர் வேண்டுமா? தண்ணீர் இல்லையா? அம்மா, சரி. என்ன ஆச்சு? அது அற்புதம். ஏதாவது இருக்கா? என்ன? இப்ப செல்பிகள் சிரிச்சிங்க. வாவ், இது ஒரு அருமையான பார்ட்டி. ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்குச்சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் ஏதும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, பேசலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே, தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராக இருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும், நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன? இதற்கு இது வரவில்லை. ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை.
இத கிடப்பிக்க வேண்டாம் கேட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே, நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம் அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க அப்புறம் விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலியன அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதன் பிணிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் எதுவும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி, ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல பாதியா வெட்டுவோம். சப்பா கட்டையாவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பட்ரையா, என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயையோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது ஏஏஜிவேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே, தயாரா? ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம்.
அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. ஹே, அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும். இது எங்களை மாசாதிரம் பார்த்ததுக்கு. ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும், இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகு மாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கம் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Jutas appearance sa Kimmermino super your barrier. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். எவர் அந்த மூதாட்டியரை இப்படி தூக்குவதற்காக முனைந்திருப்பார்? வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள், மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை சுமாராக இருந்தன, மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன.
இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் இந்த சென்றவுடன் ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அது அழகாக. செய்யப்படும். ஏத்தச்சி பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை ஆமாம், கழிவு போதும். பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கரக்கட்டவன்கள். மோசம் இல்லையே, இதை பார்ப்போம். ஒரு இரக்கம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவசிய காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தனர். பல்வை for ஆசிரியர் இதுக்கான ஒரு முடிவு தெரிவித்திருந்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன், அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் என்ன மாதிரியான காக்டெயில்? சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளையும் தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு. நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பாலாடை கட்டி வேணும். ஒரு நாள் நான் இதை நான் கேட்டிருவேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஏய், இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை பார்த்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா, பாஸ்டானா? ஆமா, சரி. இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. இப்ப வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல என்னால்
உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனையை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிறாய். அது மிகவும் ருசியானது. என் பெண் ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோவுக்காக மட்டும் ஒரு முடி பிடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீஷருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலும் கொஞ்சம் சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீசர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள் மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டேரி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன்.